எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் நெயில் ஃபைல் ட்ரில் கிட்டு வச்சு தான் பார்க்க போகிறோம். இதுதான் ப்ராடக்ட்டு. இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். ப்ராடக்ட்டு ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் இது மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டாகவே வருது. இது நார்மலாக நீங்கள் நெயில் பாலிஷ் யூஸ் செய்கிறவங்க அப்படின்னா இந்த கிட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் அக்ரிலிக் பவுடர் இல்லை வந்து டிப்பிங் பவுடர், யூவி ஜெல், பாலி ஜெல் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கிறது சாண்ட் பேப்பரில் வந்து செஞ்சுருப்பாங்க. அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக உள்ளது இருக்குது, அதை விட கொஞ்சம் மீடியம், அப்புறமா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உள்ளது மாதிரி இருக்கும். இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மெட்டலில் உள்ளது. அந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் செஞ்சேன். அதாவது டெமோ எப்படி வந்து நம்ம நெயிலை க்ரியேட் செய்கிறது அப்படின்னு சைடில் வந்து நான் வீடியோ வந்து அட்டாச் செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து அந்த அளவு டீட்டெயிலாக நான் வந்து ஷோ செய்யலை. வீடியோவோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து செய்கிறது அப்படின்னு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா கிட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கரண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்றபடி கேபிள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேட்ரியில் எதுவுமே வந்து ரன் ஆகாது. நமக்கு ஒன்லி கரண்டில் தான் கனெக்ட் பண்ணணும். கரண்ட் வழியாக மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் பாருங்கள், இதுதான் மெயினான டூல். நான் ஏற்கனவே யூஸ் செஞ்சனால அந்த டூல் அதில் வந்து மாட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து யூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் வந்து பட்டன் பாருங்கள், அதில் ஆரோ கொடுத்துருக்குறாங்க. முன்பக்கமாக வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா ரோல் செய்கிற நேரம் ரோல் பண்ணணும். ஓகேவா? ஆன் ஆகும். பின்பக்கமாக நீங்கள் வந்து ரோல் செய்கிற நேரம் ஆஃப் ஆகும். அது மட்டும் இல்லை, ஆன் செஞ்சதுக்கு பிறகு நல்லா அப்படி ரோல் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாகும். ஓகேவா? ஸ்பீடு குறைக்கவும் ஸ்பீடை வந்து கூட்டுறதுக்கும் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு மொத்தமாக உள்ள கீ இந்த ஒரு கீயந்தான். ஓகேவா? ஆன் ஆஃப் அப்புறமா ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறதுக்கு எல்லாமே அந்த கீ ஒன்றும் தான் இருக்குது. டூலில் உள்ள ஹெட்டை மாற்றுறதுக்கு நம்ம இழுத்தா வராது. ஓகே, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஹெட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த டூலை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். இது மாதிரியே எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான டூலை வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த டூல் பொறுத்த வரைக்கும் அந்த சாண்ட் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா, அதை அட்டாச் பண்ணுறதுக்குள்ள ஒரு டூல் தான் இது. இது அதுக்கு மட்டுமே வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த சாண்ட் பேப்பர். இது ஃபஸ்ட்டே வந்து கிட்டில் நமக்கு வருது. நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நம்ம புதுசாக வேறு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கிட்டு மட்டுமே தனியாக கிடைக்கும். அதாவது இந்த மெஷினெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த சாண்ட் பேப்பரில் உள்ளது டூல் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் அப்படியே அட்டாச் பண்ணுற நேரம் அந்த பட்டன் போல் இருக்குது பார்த்திங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த ஹெட்டில் வந்து டூலை வச்சு அப்புறமா நல்லபடியாக டைட் பண்ணிக்கிட்டால் போதும். சூப்பராக அப்படியே இருந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேக் சைடில் மாட்டிக்கிங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளக்கை வந்து பவரில் வந்து அட்டாச் செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனில் வந்து ஆன் செய்யணும். ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வச்சு யூஸ் செய்யுங்க. ஃபாஸ்ட்டாக அப்படி ஓட விட்டுறாதீங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் பீரியட்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த டூலை வச்சு யூஸ் செய்யணும். இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு மட்டுமே அப்படின்னா ஓகே. ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறீங்க, ஒரு பார்லர் வச்சுருக்கீங்க, அங்கே நெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டூல் வாங்காதீங்க. அந்த அளவு ஒர்த்து இல்லை. ஓகேவா? ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா ஓகே, இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திக்கான ஒரு பிளாஸ்டிக், இந்த பிங்க் கலரில் இருக்கிறது. கொஞ்சம் நல்ல மெஷினாக நீங்கள் வாங்குறது நல்லது. ஒரு பார்லர்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மணி அதிகமாக போட்டு நல்லதாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக நிறைய நாள் வரும். ஓகேவா? இது ஆனால் எந்த அளவு ஒர்த்துன்னு எனக்கு அந்த அளவு தோணலை. இப்போதைக்கு நல்லா இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ஒரு தான் எனக்கு தெரியல. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் உள்ள ஹெட்டு. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த டூலை
யூஸ் செஞ்சு ரொம்ப நல்லபடியாக நெயிலை வந்து க்ரியேட் செஞ்சுக்கலாம். எப்படி நெயிலை வந்து க்ரியேட் செய்கிறதுன்னு டெமோ வந்து நீட்டாக வந்து அதாவது டீட்டெயிலாக A to Z வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ.